இப்பொழுது தந்தை அவர்கள் இந்த சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிழல் தளத்தை ஆஸ்வதித்து ஜெபித்து அதன் பிறகு திருப்பலியை தொடங்குவார். அன்றுக்குரிய கிறிஸ்டான்பேட்டை அனைத்து இறை மக்களே, தூய லூர்து அன்னையினுடைய பக்த கோடிகளே, நம்முடைய மறை மாவட்டத்தின் எல்லையில் இந்த மலையில் வீற்றிருக்கின்ற தூய லூர்து அன்னையினுடைய கெபியிலே அந்த அன்னைக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாளிலே இந்த மலையில் தூய லூர்து அன்னை உண்மையிலே வீற்றிருக்கின்றாள், நாம் அனைவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றாள் என்பது நமது திண்ணமான நம்பிக்கை. குறிப்பாக இந்த மலையினுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது நமக்கே வியப்பாக இருக்கின்றது. இந்த மலையினுடைய வளர்ச்சியை நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். தொன்போஸ்கோ மாணவர்களிடத்திலே படித்து கொண்டது நாள் தொட்டு இன்று வரை பல முறை இந்த மலைக்கு வந்திருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் மிகவும் சிறியதாக இருந்த இந்த அன்னையினுடைய திருத்தலமானது, இந்த கெபியானது வளர்ச்சியை பெற்றிருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. குறிப்பாக இந்த சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற நிழல் கூடமானது நமக்கு இந்த வருடம் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், தூய லூர்து அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். இதையெல்லாம் நமக்கு பங்கு மக்களோடு இணைந்து திட்டமிட்டு நமக்கு செய்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை பாசத்திற்குரிய எட்வின் சவரியப்பா அவர்களையும் நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இதற்காக உடல் உழைப்பு மற்றும் பொருள் உதவிகளை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நாம் ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மலைக்கு நான் ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது இறைவனுடைய அருளையும் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலையும் மன அமைதியையும் உள மகிழ்ச்சியை நான் பெற்று செல்வது என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் நினைத்து வருகின்ற காரியங்கள் இந்த மலைக்கு வந்த பின் அனைத்தும் நிறைவாக எனக்கு அமைந்திருப்பதை நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே இந்த மலைக்கு நீங்கள் வர வேண்டும். இன்னும் பல மக்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும். இந்த மலையில் வீற்றிருக்கின்ற தூய லூர்து அன்னையினுடைய புகழை நீங்கள் பரப்ப வேண்டும். அந்த தூய லூர்து அன்னை நமக்காக தினமும் பரிந்து பேசி இறைவனுடைய அருளையும் ஆசிரியவாக பெற்று தருவாள். இந்த ஒரு நம்பிக்கையிலே இந்த நிகழ்வுகளை, இந்த வளர்ச்சி பணிகளை, இந்த நிழற்கூடத்தை நமக்கு அமைத்து கொடுத்த பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் நாம் கைத்தட்டி நாம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபம் சொல்லி இந்த நிழற்கூடத்தை நாம் மந்திரித்து புனிதப்படுத்துவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டு பெயர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்கின்றோம். இங்கு இந்த திருமலையிலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த நிழற்கூடங்களை நீர் நிறைவாக ஆசிர்வதியும். விண்ணக வீட்டின் முன் அடையாளமான இந்த எழில்மிகு கெபியையும் இதை சுற்றியிருக்கின்ற இந்த நிழற்கூடத்தையும் உமது மாட்சிமையின் அடையாளமாக இது அமைவதாக. இந்த நிழற்கூடங்களை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தமை எண்ணி நன்றி நல்கின்றோம். இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துள்ளோம். இந்த கெபியையும் இந்த கெபியை சுற்றியிருக்கிற நிழற்கூடத்தையும் உமது பாதுகாவலிலும் உம் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் தாயும் எங்களுடைய தாயமான தூய லூர்து அன்னையின் ஆதரவிலும் காவல் தூதர்களின் இடைவிடா காவலிலும் வைத்து எங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேரன்பை வீட்டில் பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் நிறைவன் இந்த நிழற்கூடங்களை இதை அமைத்த அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் சம்மரசே தாயே, மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீ தள்ளாமல் ஏக்கால துணை தற்காரும். மாறாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஆண்டவர் இல்லத்தில் கூடிடுவோம், நம்மாயனம் இயேசுவை சேர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் கூடிடுவோம், நம்மாயனம் இயேசுவை சேர்ந்திடுவோம். புதிதாய் பிறந்து புதிதாய் வாழ்ந்து இறைவனின் ஆட்சியில் இணைந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் கூடிடுவோம், நம்மாயனம் இயேசுவை சேர்ந்திடுவோம். ஆண்டவர் வாழும் ஆலயமே, கல்வரின் குகையாயாக நமோ. ஆண்டவர் வாழும் ஆலயமே, கல்வரின் குகையாயாக நமோ. ஆலயமாம் நம் உள்ளத்தையும், ஆலயமாம் நம் உள்ளத்தையும் கலங்கமில்லாமல் காத்திடுவோம், கலங்கமில்லாமல் காத்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் கூடிடுவோம், நம்மாயனம் இயேசுவை சேர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் கூடிடுவோம், நம்மாயனம் இயேசுவை சேர்ந்திடுவோம். அன்பின் உருவாய் இயேசு உள்ளார், அழியாத சுடராக என்றும் உள்ளார். அன்பின் உருவாய் இயேசு உள்ளார், அழியாத சுடராக என்றும் உள்ளார். அன்பர்கள் வாழ்வை பெற்றிடவே, தம் அன்பர்கள் வாழ்வை பெற்றிடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திலே நாம் கிறிஸ்டியான்பேட்டை மலைக்கோவில் வீற்றிருக்கக்கூடிய தூய லூர்து அன்னையினது பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அன்னையினது பக்தியை நாம் பார்க்கின்ற போது இந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது 1810 ஆண்டு. அப்படி என்று நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்திலே 210 ஆண்டுகளை இது கடந்திருக்கிறது. 210 ஆண்டுகள் விசுவாசத்தை இந்த மலை கிறிஸ்தவர்களாகிய நமக்கும்
கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இது வளர்த்தெடுத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இன்றைய தினத்திலே உண்மையாகவே இந்த இடத்திலே பல்வேறு விதமான நாம் நன்மைகளை பெற்று வாழ்ந்து வருகின்றோம். இந்த அன்னை நம்மை ஆஸ்வதித்து காத்து வருகின்றார் என்றால் அது மிகையாகாது. எனவே இவ்வேளையிலே நாம் இங்கே குழுமியிருப்பதன் நோக்கம் அந்த அன்னைக்கு நன்றியை நாம் சாற்ற வேண்டும். எனவே இவ்வேளையிலே பல்வேறு கருத்துகளோடு நாம் வந்திருக்கின்றோம், பல்வேறு தேவைகளோடு இந்த சன்னிதானத்தை நாம் நாடி வந்திருக்கின்றோம். எனவே அன்னை அனைத்து விதமான தேவைகளுக்கும் நிறைவாக செவிசாய்க்க நாம் இவ்வேளையிலே செபிப்போம். இன்னும் சிறப்பான விதத்திலே இன்றைய தினத்திலே நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்ற முன்சிக்னோர் ஐ. ஜான் ராபர்ட், நமது வேலூர் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் தந்தை அவர்களும், நமது பிஷப் செக்ரட்டரி அவர்களும், சிகாமணி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதோடு ஃபாதர் பால்ராஜ், மாதா டிவி தொலைக்காட்சியினுடைய அந்த நடத்துகின்ற தந்தை அவர்கள், சுதர்சன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் இணைந்து உங்களுக்காக செபிக்க இருக்கிறோம். நீங்களும் இந்த மலைக்கோவிலின் வளர்ச்சிக்காகவும் உங்களது வாழ்வு உயர்வுக்காகவும் இணைந்து செபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து செபித்து நம்மையே அர்ப்பணிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக உள்ள நமது குற்றம் குறைகளுக்காக சிறிது நேரம் மனம் வருந்தி மன்னிப்பினை மன்றாடுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனித விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள்
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 44 முதல் 46 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டு உள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகின்றது, எனதுள்ளம் அவதனிலே மகிழுகின்றது. என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகின்றது, எனதுள்ளம் அவதனிலே மகிழுகின்றது. மீட்பராம் கடவுளவர் என்னை கண்ணோக்கினார், அடிமையாம் எந்தன் மீது இரக்கம் கொண்டார். என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகின்றது, எனதுள்ளம் அவதனிலே மகிழுகின்றது. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 12 மற்றும் 16 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால்
கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றீர், மகனும் வாழியவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 47 முதல் 56 முடிய. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போர் சிதறடித்து வருகிறார். வலியோரை அறியேன் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரின் நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையர் உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ரேலுக்கு துணையாய் இருந்து வருகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கிறிஸ்டான் பேட்டை பங்கினுடைய பங்கு தந்தையும் இந்த பங்கை இந்த இளம் வயதிலேயே மிகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருட்திரு எட்வின் சவரிய பாட்டிகள் அவர்களே, தொன்போஸ்கோ இல்லத்தினுடைய ஆன்மீக தந்தை அருட்தந்தை பால்ராஜ் அடிகள் அவர்களே, பாதா டிவி நம்முடைய மறை மாவட்டத்தின் இயக்குநராக இருக்கின்ற அருட்தந்தை சுதர்சன் அடிகளே மற்றும் என்னுடைய செயலர் அருட்தந்தை சிகாமணி அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் பல்வேறு பங்குகளிலே குறிப்பாக இந்த வேலூர் மறைக்கோட்டத்திலே இந்த கிறிஸ்டான் பேட்டிலே அதிகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகளே மற்றும் இந்த பங்கினுடைய பங்கு பேரவை பொறுப்பாளர்களே, அன்பிய பொறுப்பாளர்களே, பக்த சபையின் பொறுப்பாளர்களே, ஆசிரிய பெருமக்களே மற்றும் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற அன்னையினுடைய பக்தர்களே, இளம் உள்ளங்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறை ஆசீரும்.
அண்மையில்தான் நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தின் திருத்தலமாகிய சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை மிகவும் ஆடம்பரமாக தேர்பவனியோடு நாம் அதை கொண்டாடி முடித்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய பங்கிலே இந்த மறை மாவட்டத்தின் இது கடைக்கோடியிலே இந்த எல்லையில் இருக்கின்ற தூய லூர்து அன்னையுடைய திருமலைக்கு நாம் வந்திருந்து அந்த அன்னைக்கு நாம் விழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் பங்கு தந்தைக்கும், உங்கள் அனைவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் விழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வளர்ச்சி பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பங்கு தந்தையும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற பங்கு பேரவை மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நான் உளமாற மனமாற பாராட்டுகின்றேன். வெறும் இந்த வெளிப்புற வளர்ச்சி பணிகள் மட்டும் நடந்தால் அது அதிகமாக நமக்கு பயன் தராது. இவையெல்லாம் எதற்காக நம்மை அதிகமாக இங்கு அழைத்து வர வேண்டும். இந்த அன்னையினுடைய மலைக்கு அழைத்து வந்து அந்த அன்னையினுடைய புகழை சாட்டி ஜெபமாலை சொல்லி அந்த அண்ணனுடைய பரிந்து பேசும்படியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் நாம் சுமந்து செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று நான் இந்த மலைக்கு வருவேன். இந்த அன்னையை பார்த்து ஜெபித்து விட்ட பிறகு நான் இங்கிருந்து செல்வது வழக்கம். எதற்காக? அந்த மாதம் முழுவதும் அன்னையினுடைய பரிந்து பேசுதலும் வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும். செய்யவிருக்கின்ற எல்லா பணிகளும், நினைக்கின்ற எல்லா காரியங்களும் அன்னையின் பரிந்துரையால் நிறைவாக வெற்றியாக அமைய வேண்டும், மகிழ்ச்சியுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மறை மாவட்டத்திற்காகவும் மறை மாவட்டத்தில் எல்லா பங்களுக்காகவும் நான் ஜெபிப்பது வழக்கம். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போலத்தான் நீங்களும் இந்த அன்னையினுடைய மலைக்கு வருகின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே மன சோர்வுகள், உடல் தளர்வுகள், மன கவலைகள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இந்த அன்னையின் மலைக்கு நீங்கள் ஓடி வாருங்கள். அந்த அன்னையின் நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு ஜெபமாலை சொல்லிவிட்டு நீங்கள் இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்விலே பல அதிசயங்களும் அற்புதங்களும் நீங்கள் காண்பீர்கள் என்பது எனது திண்ணமான நம்பிக்கை. எனவே அதை உங்களோடு சொல்லிவிட நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு என்ன ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து ஜெபித்து வருகின்ற பொழுது, அண்மையிலே அதே பிப்ரவரி 11ஆம் தேதி 25 ஆண்டுகள் முன்பாக நம்முடைய முன்னாள் திருத்தந்தையும் புனிதருமான 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த பிப்ரவரி 11ஆம் தேதியை லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை உலக நோயாளர்களுடைய தினமாக அதை அறிவித்திருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி உலக நோயாளர்களுடைய தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். எதற்காக இந்த அன்னையினுடைய விழாவன்று இந்த உலக நோயாளர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், அந்த மசபியல் கெபியிலே, பிரான்ஸ் நாட்டிலே, அந்த லூர்து நகரிலே, அந்த மசபியல் கெபியிலே காட்சி கொடுத்த அன்னை மரியாள் லூர்து நாயகி அங்கு வருகின்ற எண்ணற்ற மக்களுடைய உடல் உள்ள சுகங்களை அவள் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம், வாசிக்கின்றோம், அறிகின்றோம். எனவே இப்படி உள்ளத்திலும் உடலிலும் நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றி வருகின்றவர்கள் நம்பிக்கையோடு அந்த ஊற்றிலே அவர்கள் மூழ்கி எழுகின்ற பொழுது நலம் பெற்று மகிழ்வோடு செல்வதை பார்க்கின்றோம். எனவேதான் இந்த நாளை உலக நோயாளர் தினம் என்று நம்முடைய திருத்தந்தை அறிவித்தார்கள். எனவே இன்றைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், நம்முடைய அன்னை லூர்து நாயகி நலன்களின் நாயகி. நலன்களை நமக்கு நிறைவாக பெற்று தருகின்றவள் இந்த அன்னை என்ற ஒரு கருத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் எப்படியெல்லாம் நோயாய்ப்பட்டிருக்கோம் சொல்லுங்க பாப்பா. எந்தெந்த வகையில் நோயாய்ப்பட்டிருக்கிறோம்? எந்தெந்த வகையில் நோயாய்ப்பட்டிருக்கிறோம்? 3 வகை நோய்கள். முதலிலே உடல் நோய். என்ன உடல் நோய்? உடல் நோய் என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கும் உடல் நோய் வரல போல தெரியுது, எல்லாம் அமைதியாக இருக்காங்க. என்னம்மா?
ஆமாம், தலைவலி, காய்ச்சல், இருமல், தும்மல் எல்லாமே நம்முடைய உடல் நோய்கள் தான். இன்றைக்கு கொரோனா தொற்று காலத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஃபீவர் வரக்கூடாது, கோல்டு பிடிக்கக்கூடாது, தும்மல் வரக்கூடாது, பாடி பெயின் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அறிகுறிகள் இந்த கொரோனா தொற்று என்று சொல்லுகின்றார்கள். இப்படி பல வகையான உடல் உபாதைகள், உடல் நோய்கள். இதற்கு மருந்து உண்டா? மருந்து உண்டா? இருக்குதே. எல்லா நோய்களுக்கும், உடல் நோய்களுக்கும் மருந்து உண்டு. இப்போ கூட தான் கொரோனா தொற்றுக்கு அந்த வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய பேர் போட்டிருந்தா இருக்கிறாங்க. அப்போது இந்த உடல் நோய்களுக்கு ஒரு மருந்து உண்டு. இந்த உடல் நோய்கள் எதனால் வருகின்றது? இறைவன் கொடுக்கின்ற உடல் நோயா? இல்லை, இது நாமவே வருவித்துக் கொள்கின்றோம். இயற்கையினாலும் வருகின்றது, அல்லது நாம் அதிகமாக உண்ணுவதாலும் உறங்காமல் இருப்பதனாலும் ஒருவேளை நோய்கள் நமக்கு வரலாம். எனவே இந்த உடல் நோயிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும். அது நமக்கு வலியை கொடுக்கின்றது, மன உளைச்சலை கொடுக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பாரமாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த உடல் நோயிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே எல்லா நோயாளர்களும் ஆண்டவரை தேடி வந்தார்கள். பார்வை இழந்த அந்த பர்த்திமேயு குருடன் பார்வை பெறுவதற்கு ஆண்டவன் கேட்டான். தொழுநோயாளர்கள், அந்த 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவரிடம் வந்து தொலைவில் நின்று கொண்டே கேட்டார். இன்றைக்கு முதல் வாசம் நாம் படிக்க கேட்டோம், தொழுநோயை இப்படிப்பட்ட நோய் என்று நாம் பார்த்தோம் என்று சொல்ல அல்லவா. அந்த தொழுநோய் அவன் விடுதலை பெற்ற என்று சொன்னால் அவன் தலைமை குருடத்தில் சென்று அதற்கு அவன் சீட்டை பெற்று வர வேண்டும், அத்தாட்சி சீட்டு, அவன் நலம் பெற்று வந்தான் என்று. அதுவரை அவனுக்கு சமூகத்தில் இடம் கிடையாது. இந்த உடல் நோயினால் அவர்களுக்கு என்று தீட்டு என்று கருதப்பட்டார்கள். சமூகத்தில் அவர்களுக்கு அடையாளம் கிடையாது. எனவே அவர்கள் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார்கள். மற்றபடியாக சூம்பிய கையனை பார்த்து அவனை குணமாக்குகின்றார். முடக்குவாதம் மனதை பார்த்து ஆண்டவர் குணமாக்குகின்றார். இப்படி எண்ணற்ற நோயாளர்கள் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் அவரை தொட்டு குணப்படுத்துகின்றார், சில நேரங்களில் தன்னுடைய உமிழ்நீரை அவர்கள் மீது பூசி குணப்படுத்துகின்றார், சில நேரங்களிலே வார்த்தையாலே சொல்லி நீங்கள் போய் உங்களுடைய குருக்களிடம் காட்டுங்களை சொல்லி அனுப்பியுடன் நம்பிக்கையோடு சொல்லுகின்றார். இப்படி உடல்நலம் தேடி வந்தவர்கள் அவர்கள் அனைவரும் உடல்நலம் பெறுகின்றார். ஆனால் இதற்கு என்ன தேவை? நம்பிக்கை. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இந்த உடல் நோயால் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வந்தவர்களை முதலிலே பார்த்து என்ன கேட்பார்? நீ நம்புகின்றாயா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னையின் மலையை நாம் நாடி வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வாடிக்கைக்காக அல்லது ஒரு மந்திரத்திற்காக, மாயா ஜாலத்திற்காக வரவில்லை. இங்கே யாரும் மந்திரம் செய்வது கிடையாது. இங்கே நம்பிக்கையோடு வருகின்றோம். இந்த நம்பிக்கையோடு வருகின்றவர்களுக்கு தான் நலம் கிடைக்கும். இல்லை என்றால் அவர்களுக்கு நிறைவான நலன், நிலையான நலன் கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் இந்த மந்திரக்காக ஜோதிகரெல்லாம் போயிட்டே இருக்கணும், அல்லது மருத்துவரிடம் போய்கொண்டே தான் இருக்க வேண்டும். எனவே இந்த உடல் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்பிக்கையோடு வர வேண்டும். 2வது ஒரு வகை நோய் என்னது? அது உடல் உள்ள நோய், மனநோய், சைக்கலாஜிக்கல் டிசீஸ். முதல்ல பிசிக்கல் டிசீஸ், இப்போ சைக்கலாஜிக்கல் டிசீஸ். என்னது சைக்கலாஜிக்கல் டிசீஸ்? என்னது அது? உடல் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளத்தில் அவன் நலமில்லாமல் இருப்பான். பல வகையான மனத்திலே அவன் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருப்பான். ஆனால் உடல் நன்றாக இருக்கும். தூக்கம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, உள்ளத்திலே அமைதி இருக்காது, எதை பற்றியும் அவன் சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். எதிலும் நிறைவு இருக்காது, எதிலும் மகிழ்வு இருக்காது, எதிலும் நாட்டம் இருக்காது. என்ன நினைப்பார்களோ, என்னை பற்றி என்ன சொல்வார்களோ, நான் இதை செய்தால் என்ன சொல்வார் என்றெல்லாம் மனத்துக்குள்ளே நாம் போட்டு நம்மையை குழப்பி கொண்டிருக்கின்றோம். மனநோய், இந்த மனநோயிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்கு நாம் எங்கே போகின்றோம்? சைக்காட்ரிஸ்டில் போகிறோம், உளவியல் மருத்துவரிடம் போகின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து கவலைகளையும் அல்லது நம்மை வருத்துகின்ற அந்த எண்ணங்கள் அனைத்தையும் அவரிடம் சொல்லி நாம் அதற்கு தீர்வு கிடைக்க
வழிவகை செய்கின்றோம். ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் வந்தாங்க மனநோயாளர்கள் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல பார்க்குறோம், அந்த நிக்கோதேமு வருகின்றார். இரவு நேர சீடர் வருகின்றார். அவருக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு அச்சம், ஒரு குழப்பம். அவர் நல்ல ஒரு யூதன். ஆனால் வெளிப்படையாக ஆண்டவரிடத்தில் வருவதற்கு பதிலாக இரவோடு இரவாக வந்து அவரிடத்தில் கேட்கின்றான், இன்னொருவன் மீண்டுமாக பிறக்க வேண்டுமா, அவன் மீட்பை பெறுவதற்கு இன்னொரு முறை பிறக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கேட்பார். ஆண்டவரிடத்தில் ஒரு முறை அவன் பிறந்தாலே போதும். ஆனால் அவன் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று அந்த நிக்கோதேமுடன் சொல்லுவார். அதே போல நத்தனியேல், அந்த நத்தனியேலும் குழப்பம். என்ன குழப்பம்? மெஸ்ஸியா எங்கே பிறப்பார்? அதனால ஒவ்வொரு நாளும் அந்த அத்தி மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டு இரவும் பகலாக இந்த மறைநூலை பிரித்து பிரித்து படித்து கொண்டு இருப்பார். முதல் பக்கம் தொடங்கி கடைசி பக்கம் வரை அவர் படித்து கொண்டு இருப்பார். ஆனால் மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் அவருக்கே புரியல. அப்பதான் மெஸ்ஸியாவே அவரை தேடி வருகின்றார். அப்பொழுது அந்த நத்தனை பார்த்து இவனே உண்மையான இஸ்ராயேல் என்று சொன்னபோது அவர் திகைக்கின்றார். என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன சொல்லுகின்றார்? நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை அறிவேன். உன் உள்ளத்தில் ஒரு குழப்பம், ஒரு கேள்வி, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார்? நானே வருகின்றேன். ஏனென்றால் மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று எழுதப்பட்டிருந்தது, தாவீதின் ஊரிலே பிறப்பார் என்று. ஆனால் இவர் நாசரேத்தின் இயேசு என்று சொல்லுகின்றார்கள். நாசரேத்தின் நல்லது வரக்கூடுமா? அதான் அவருக்கு கேள்வி, பெரிய குழப்பம். அதே போல் நம்முடைய வாழ்க்கை பெரிய குழப்பம் என்ன? இவன் வீடு நமக்கு தெரியாதா? இவனை பற்றி நமக்கு தெரியாதா? இவன் எப்படி இப்படி இருக்க முடியும்? இவன் வீடு எப்படி இப்படி இருக்க முடியும்? இவன் எப்படி அழகாக பாட முடியும்? இவன் எப்படி அழகாக படிக்க முடியும்? எப்படி இவன் அழகாக வளர முடியும்? இதுதான் நம்முடைய கேள்விகள், இதுதான் நம்முடைய மன கவலைகள், மன நோய்கள். எனவே இந்த குழப்பத்திற்கு விடை கொடுக்கின்ற ஆண்டவரே, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கையில் நான் உன்னை அறிவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உடல் நோயை விட இந்த உள்ள நோய், இந்த மனநோய் தான் மிக மிக ஆபத்தானது. இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மூன்றாவது நோய் ஆன்மீக நோய், த ஸ்பிரிச்சுவல் டிசீஸ். இதுதான் நமக்கு புதுசாக இருக்கும். அது ஆன்மீக நோய். பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போயிடுவோம். ஒன்று, அதிகமாக கடவுளை பற்றி நினைத்து 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 அவருக்கு வழிபாடு செய்வது, வற்றி ஏற்றுவது, மாலை போடுவது, காணிக்கை செலுத்து, இப்படிலாம் செய்து 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 என்ன திரும்ப ஆயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு போஜன பிரியம் சொல்லுவாங்களே, போஜன பிரியம். அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த இதிலே ரொம்ப ஆசைப்பட்டு அதிலே மூழ்கிடுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க சொன்னால், த ஸ்பிரிச்சுவல் கிளட்டனி, த ஸ்பிரிச்சுவல் கிளட்டனி, ஆன்மீக என்னது, இந்த போஜன பிரியம். என்னை தவிர யாரும் புனிதனாக இருக்க முடியாது, என்னை விட யாரும் விசுவாசியாக இருக்க முடியாது, நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த மலைக்கு போகிறேன், அந்த வத்தி ஏற்றுற இந்த வத்திர. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளட்டனி. அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி இந்த விசுவாசம் நாம் இப்படி நினச்சிட்டே இருக்கிறோம். அடுத்த நாம் என்ன பண்ணுறோம், அவன் பாவி, இவன் புறவினத்தான், இவன் ஆயக்காரன், இப்படிலாம் சொல்லி அந்த யூதர்கள் ஒதுக்கி வைத்து, அதுதான் ஸ்பிரிச்சுவல் கிளட்டனி, ஆன்மீக நோய். இன்றைக்கு நம்மையும் அதை பிடித்து ஆட்டுக்கொடுவரோடை இந்த மதத்தின் பெயரால் வெறியாக இருக்காங்க, அவங்களாம் அந்த ஆன்மீக நோயை வளர்த்தவர்கள். ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்க, அடுத்த அனதர் எக்ஸ்ட்ரீம். என்னது அது? கடவுளே கிடையாது, நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், நான் எதுக்கு பாவசனம் செய்யணும், நான் எதுக்கு ஜோமாலை சொல்லணும், நான் ஏன் பங்குசாமியார் கீழ்ப்படியணும், இந்த பங்குசாமி என்ன செஞ்சார், இந்த திருச்சபை எனக்கு என்ன செஞ்சது, இப்படி கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. இது அனதர் எக்ஸ்ட்ரீம். இதுவும் ஆன்மீக நோய் தான். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் நாம் உள்ளத்திலே வைத்திருந்தால் எப்படி நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும்? எப்படி நாம் அமைதியோடு வாழ முடியும்? இதற்கெல்லாம் விடியல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனுடைய அடையாளமாகத்தான் நம்முடைய இந்த அன்னை மரியாள் இருக்கிறார். நம்முடைய மரியாளுடைய பாடலை நாம் பார்த்தோம் அல்லவா, வாசித்து பார்த்தோம் அல்லவா. அவர் இரக்கம் காட்டி வருகின்றார், அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வலியோரை அறிந்து தூக்கி எறிகின்றார், தாழ்நிலை இருப்போரை உயர்த்தி எறிகின்றார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்றார். யாரெல்லாம் வாடி நிற்கின்றார்களோ, இந்த உடல் உள்ள ஆன்மீக நோயினால் வாடி இருக்கின்றார்களோ, அவர் அனைவரையுமே நலன்களால் நிரப்ப. பசி மட்டும், உடல் பசி மட்டுமல்ல, ஆன்மீக பசி, இந்த உள்ள பசி, இது அனைத்தையும்
நலன்களால் நிரப்புகின்றார் ஆண்டவர் இயேசு. அதை தன்னுடைய விடுதலை பாடலிலே அன்னை மரியாள் பாடுகின்றாள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தூய லூர்து அன்னை விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது என்னடா இவர் அதெல்லாம் விட்டுட்டு இந்த நோயை பற்றி சொல்லணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு அதெல்லாம் நோய் பிடிச்சி நாம் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த கொரோனா தொட்டு நமக்கு இந்த உலகத்தையே புரட்டி படுத்தலவா? யாராவது எதனா செஞ்சு முடிஞ்சா? ஒன்றும் முடியல. அப்போது நம்முடைய நம்பிக்கைக்கு அது ஒரு சோதனை, நம்பிக்கைக்கு ஒரு சவால். இந்த நிலையிலும் கூட யார் இறைவா நீர்தாமே என்னை படைத்தீர், நீர்தாமே என்னை பராமரித்து பாதுகாத்து வருகின்றீர், அந்த யோபுவை போல ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இந்த வழியான உறுதியான நம்பிக்கை யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் அனைவருமே நலம் பெற்ற மக்களாக வாழ்வார்கள். எதற்கெடுத்தாலும் இறைவனை பற்றி குறை கூறுவது, எதற்கெடுத்தாலும் அடுத்தவரை பற்றி குறை கூறுவது அது நமக்கு தேவையல்ல. அது யோபுவை போல ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அதை எடுத்துக்கொண்டார், அவர் மீண்டும் எனக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தவள் அன்னை மரியாள். அந்த கானாவூர் திருமணத்திலே பாருங்கள், அவளுடைய நம்பிக்கைக்கு ஒரு சவால், ஒரு சோதனை. அந்த மணமக்களுடைய மன வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே முகத்திலே ஒரு சோகம், ஒரு கண்ணீர், கவலை. ஏன்? ரசம் தீர்ந்து விட்டது. யாரும் அங்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வரவில்லை, யாரும் அதை பற்றி கண்டு கொள்ளவும் இல்லை. ஆனால் அன்னை மரியாள் குறிப்பால் உணர்கின்றாள். ஏன் இந்த மணமக்கள் இந்த ஆரம்பத்திலேயே ஒரு சோகமாக இருக்கின்றார், வாடி நிற்கின்றால், என்ன ஆயிற்று? ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தில் என்ன நிகழ்கின்றது என்று சொல்லி. குறிப்பால் உணர்கின்றவள் தான் தாய். எனவே அவள் பார்க்கின்றாள், என்னவென்று விசாரிக்கின்றால், ரசம் தீர்ந்து விட்டது. கேள்விப்பட்ட உடனே அவள் எல்லாரும் போல வாழா இருக்காமல் உடனடியாக துரிதமாக அவள் செயல்படுகின்றாள். இந்த மணமக்களுடைய குறையை போக்க வேண்டும், அவருடைய கண்ணீரை போக்க வேண்டும், இவர்களுக்கு எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்திலே அவள் ஓடி சென்று முதல் கோரிக்கையை இறுதி கோரிக்கையாக வைக்கின்றாள். வேறு யாருக்கும் அவள் கோரிக்கை வைக்கவில்லை. மகனே, அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது, மகனே அவர்கள் ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னவுடனே நம்பிக்கையோடு சொன்னவள், என் மகன் இவன் இறைவனுடைய மகன், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இவன் எதையாவது செய்வான் என்று நம்பிக்கையோடு கேட்ட அந்த தாய்க்கு அந்த நம்பிக்கையின் குன்றிப்பாக அங்கு நடைபெறுவது என்ன? அம்மா, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, உனக்கு என்ன கவலை? ஒரு சவாலாக அங்கு பார்க்கின்றோம். நம்பிக்கைக்கு ஒரு சோதனை அவளுக்கு வருகின்றது. உனக்கு என்ன அதை பற்றி கவலை? ஆனாலும் அன்னை மரியாள் நம்பிக்கையில் குறைவில்லை. அவள் மெதுவாக வெளியே செல்லுகின்றாள். செல்வதற்கு முன்பாக நம்பிக்கையோடு அவள் சொல்லுகின்றாள், அவர் சொல்வதை போல் செய்யுங்கள். இந்த நம்பிக்கை நமக்கு வருமா? இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கவில்லை, என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லை, நான் எதுக்கு கோயிலுக்கு போன, நான் எதுக்கு கோவிலுக்கு நான் காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்னை மரியாளுக்கு அந்த நம்பிக்கைக்கு ஒரு சோதனை. அம்மா, அதை பற்றி ஏன் எனக்கு சொல்லுகின்றீர்? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே, உனக்கு என்ன அதை பற்றி கவலை? ஆனால் அன்னை சும்மா இருக்கவில்லை. வெளியேறது முன்பாக அவர் சொல்வதை போல் செய்ய. எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தை பாருங்கள், ஒரு அறிக்கை. அவர் சொல்வதை போல் செய்யுங்கள். அவள் வெறியேறி விடுகின்றாள். அங்கே தண்ணீரானது திராட்சரசமாக மாறி முதல் புதுமை அங்கு அரங்கேற்றமாகின்றது. இதுதான் நம்மளுடைய அதிசயங்களும் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அவர் சொல்வதை போல் நாம் செய்ய வேண்டும். எனவே எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் ஆண்டவர் சொல்லுகின்றார், பாவம். ஒவ்வொரு நோயாளியையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் அவர் எடுத்த உடனே அவர் சரி நலமாய் போய் என்று சொல்லவில்லை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எழுந்து செல். எல்லா நோய்களுக்கும் காரணம் இந்த பாவம். இந்த பாவத்தை என்றைக்கு நாம் விட்டு ஒழிக்கின்றோமோ அன்றைக்கு தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்முடைய திருப்பாடல் ஆசிரியர் பாடுறாரு பாருங்க, என்னன்னு சொல்லி, பாவ மன்னிப்புக்காக வேண்டார். ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன், எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விலகுகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருதரித்தாள். அவன் வருந்துகின்றான், என் வாழ்க்கை இப்படி பாவ வாழ்க்கையாகவே சென்று கொண்டிருக்கின்றது, இறைவா இதிலிருந்து என்னை விடுவித்து காத்துள்ளும் என்று சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர்
51 திருப்பாடல் 51 அவர் பாடுகிறார். இன்னொரு இடத்திலே அதே போல அவர் சொல்லுகின்றார், நோயுற்றவரின் மன்றாட்டு, திருப்பாடல் 41, துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். அவர் நம்பிக்கையை பாருங்கள். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கச் செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்படி செய்வார். பார்த்தீங்களா, இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் வாழுகின்ற பொழுது, இந்த நம்பிக்கையோடு இந்த அன்னையினுடைய மலைக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த அன்னையினுடைய அருளையும் ஆசிரியர் நாம் சுமந்து செல்ல முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த ஆழமான கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நோய்கள் நீங்கி நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அனைவரும் நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். அந்த அன்னை மரியாளுடைய பரிந்து பேச நாம் அனைவரும் நோய் நீங்கி நலம் பெற்று மகிழ்வோடு வளமோடு நம்முடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு அன்னை மரியா நமக்காக அந்த காணவர் மணமக்களுக்காக பரிந்து பேசியது போல இன்று நமக்கு தொடர்ந்து அந்த அன்னை பரிந்து பேசுவாளாக. இது அழகான பாடலோடு நான் முடிக்கின்றேன். எவ்வளோ அழகான இந்த பாடல் ஒவ்வொருடைய பாடலாக அமைய வேண்டும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, போத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, வெண்மீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திரையா. ஐயா சுமந்து தீர்த்திரையா. ஐயா சுமந்து தீர்த்திரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானேனே, ஒரு கோடி ஸ்தோத்திரம். உம் காயத்தால் சுகமானேனே, ஒரு கோடி ஸ்தோத்திரம். ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரம். ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. நம் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு நம் கண்ணீரையெல்லாம் துடைத்து நம்மை சுமவாக்குகின்ற தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? கவலைப்படாதே என் உள்ளமே, அஞ்சாதே என் நெஞ்சமே என்று ஆண்டவர் நம்மை கூவி அழைக்கின்றார். அதற்கு அத்தாட்சி இந்த நம்பிக்கை நாயகி, நலன்களின் நாயகி அன்னை மரியாள், இந்த தூய அன்னையினுடைய லூர்து அன்னையினுடைய இந்த கெபியை நாடி வருவோம். அவரிடத்திலே நம்முடைய அனைத்து பாரங்களையும், அனைத்து நோய்களையும், அனைத்து கவலைகளையும், கண்ணீரையும், கஷ்டங்களையும், வேதனையையும் நாம் வைத்து ஜெபிப்போம். அவள் அந்த காணாவர் மணமக்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுத்தவள். நமக்கும் அதே அமைதியும் மகிழ்ச்சியும் உள்ளவுடன் நலன்களையும் நிறைவாக தருவாளாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, இது நமது உள்ளத்து எண்ணங்களையும் ஏக்கங்களையும் விண்ணப்பங்களாக ஆண்டவரிடத்திலே அன்னை மரியா வழியாக எடுத்துச் சொல்லி நமக்கு வேண்டிய உள்ள உடல் சுகத்தை நிறைவாக தர வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் மன்றாடுவோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். படைப்பிற்கெல்லாம் ஆண்டவரே இறைவா, எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் குறிப்பாக இத்திருப்பலியை வழிநடத்தும் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட்தந்தை ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்கள், திருப்பலியை சிறப்பிக்கும் அனைத்து அருட்தந்தையர்கள் மற்றும் எங்கள் பங்கு தந்தையின் மீதும் அளவில்லா இரக்கத்தை பொழிந்து நிறைவாக ஆசிர்வதித்து காத்திட வேண்டுமென்று புனித லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். நீதியின் தலைவரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலமின்றி சுய வெறுப்பின்றி எந்த பாகுபாடுமின்றி மக்கள் நலன் ஒன்றையே மனதில் இருத்தி ஆட்சி செய்ய நீர் வழிவகுத்திட வேண்டுமென்று புனித லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். அருள் ஊற்றே இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் எங்களது விசுவாசத்தில் என்றும் தளராமல் இருக்க வேண்டுமென்றும் இவ்வுலக வாழ்வில் உமது வார்த்தைகளை நாங்கள் கடைபிடித்து இருளை தவிர்த்து ஒளியில் வாழ்ந்திட தேவையான ஞானத்தை அளித்திட வேண்டுமென்றும் புனித லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்றுள்ள அனைத்து பக்தர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களையும் மேலும் இத்திருப்பலி இங்கு நிறைவேற உதவி செய்த அனைத்து உள்ளங்களையும் நீர் கனிவுடன் கண்ணோக்கி அவர்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி அனைவரையும் பாதுகாத்திட வேண்டுமென்று புனித லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, எம் மறை மாவட்டத்திலும் எம் பங்கிலும் எம் கிளை பங்கிலும் இறந்தவும் விசுவாசிகளின் மீதும் மற்றும் இறந்த அருட்தந்தையர்கள் அருட் சகோதரர்கள்
சகோதரிகள் அனைவர் மேலும் இரக்கம் கொண்டு அவர்களை வான் வீட்டில் அமர்த்திட வேண்டுமென்று புனித லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உன்னோட மௌனமாக மன்றாடும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணையில்லாத இறைவனே, நிகரில்லாத தலைவனே, இதை நான் தருவேன் முதல்வா. இங்கே நான் செல்வேன், இதை நான் தேடுவேன். எங்கே நான் செல்வேன், இதை நான் தேடுவேன். அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன். அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன். இணையில்லாத இறைவனே, நிகரில்லாத தலைவனே. செல்வத்தை தந்தால் ஈடாகுமோ? பொன்னையை தந்தாலும் சீராகுமோ? செல்வத்தை தந்தால் ஈடாகுமோ? பொன்னையை தந்தாலும் சீராகுமோ? சிந்தையை தருகிறேன், உன்னை வைக்கிறேன். என் சிந்தையை தருகிறேன், உன்னை வைக்கிறேன். கனிவோடு ஏற்பீரே என் அன்பு தெய்வமே. கனிவோடு ஏற்பீரே என் அன்பு தெய்வமே. இணையில்லாத இறைவனே, நிகரில்லாத தலைவனே, எதை நான் தொடுவேன் முதல்வா. எங்கே நான் செல்வேன், எதை நான் தேடுவேன். எங்கே நான் செல்வேன், இதை நான் தேடுவேன். அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன். அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன். மண்ணை தந்தால் நிகராகுமோ? மலர்கள் தந்தால் நிறைவாகுமோ? மண்ணை தந்தால் நிகராகுமோ? மலர்கள் தந்தால் நிறைவாகுமோ? நொறுங்கிய உள்ளமே உமக்கு உகந்ததே. நொறுங்கிய உள்ளமே உமக்கு உகந்ததே. அதை தருவேன், ஏற்றிடுவேன் என் அன்பு தெய்வமே. அதை தருவேன், ஏற்றிடுவேன் என் அன்பு தெய்வமே. இணையில்லாத இறைவனே, நிகரில்லாத தலைவனே, இதை நான் தருவேன் முதல்வா. எங்கே நான் செல்வேன், இதை நான் தேடுவேன். எங்கே நான் செல்வேன், இதை நான் தேடுவேன். அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன். அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன்.
என்னுடைய முழுமையான திருப்பலி எல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் திருமகனுடைய தாய் நினைவு கொண்டாடத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக லூர்து அன்னையின் விழாவை இன்று நாங்கள் நன்றியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவரது நன்றி கலந்த புகழுரையாலும் அது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வு நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று மாக்கு ஊழியம் புரிய தகுந்துடன் நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட்பணி ஐ. ஜான் ராபர்ட், அனைத்து ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை மகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு மலர வேண்டும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டிடம் என்றாடுகின்றோம். முதற்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திரு தூதர்களுக்கு முடிந்தது. எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் தவறுகளையும் பாராமல் திரு நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அளிக்கின்ற அன்பையும் அமைதியும் பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மில் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மில் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்று நம் அனைவருக்கும் உள்ள உடல் சுகத்தை தந்து நம்மை வாழ வைக்க வந்திருக்கின்ற அன்பு தெய்வம் ஆண்டவரே, இவருடைய அன்பின் விருந்திற்கு, உறவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விண்ணக விருந்தே வாராய், வாழ்வின் அமுதை தாராய். விண்ணக விருந்தே வாராய், வாழ்வின் அமுதை தாராய். மனுவான மெய்யான பேரன்பே, உறவான உணவான என்னுயிரே, என்னுயிரே. விண்ணக விருந்தே வாராய், வாழ்வின் அமுதை தாராய். விண்ணக விருந்தே வாராய், வாழ்வின் அமுதை தாராய். நிலையாக நான் வாழ உமை தந்தவா, நீயாக நான் மாற அழைத்திடவா. நிலையாக நான் வாழ உமை தந்தவா, நீயாக நான் மாற அழைத்திடவா. தினம் தினம் என்னுள் எழுதிடவா, அன்பை என்றென்றும் சுவைக்கத்தா. தினம் தினம் என்னுள் எழுதிடவாவும், அன்பை என்றென்றும் சுவைக்கத்தா. மனுவான மெய்யான பேரன்பே, உறவான உணவான என்னுயிரே, என்னுயிரே. விண்ணக விருந்தே வாராய், வாழ்வின் அமுதை தாராய். விண்ணக விருந்தே வாராய், வாழ்வின் அமுதை தாராய்.
மறுபடியும் நான் பிறந்து உம்மை சேரவும் ஆவியிலும் உண்மையிலும் நான் வாழவும் மறுபடியும் நான் பிறந்து உம்மை சேரவும் ஆவியிலும் உண்மையிலும் நான் வாழவும் நிதம் நிதம் என்னுள் நிறைந்திடுவாய் கருணை மழையினில் நனைத்திடுவாய் நிதம் நிதம் என்னுள் நிறைந்திடுவாய் கருணை மழையினில் நனைத்திடுவாய் மனுவான மெய்யான பேரன்பே உறவான உணவான என்னுயிரே என்னுயிரே விண்ணக விருந்தே வாராய் வாழ்வின் அமுதை தாராய் விண்ணக விருந்தே வாராய் வாழ்வின் அமுதை தாராய் உலகெல்லாம் உமதன்பை உணர்ந்திடவே என் வாழ்வு சாட்சியாக மாறிடவே உலகெல்லாம் உமதன்பை உணர்ந்திடவே என் வாழ்வு சாட்சியாக மாறிடவே அருள்வரம் எனக்கு தந்திடுமேவும் அருள் ஒன்றே என்னை நிறைத்திடுமே அருள்வரம் எனக்கு தந்திடுமே அருள் ஒன்றே என்னை நிறைத்திடுமே இயேசுவே உம்முடல் உன்னத திருச்சபையானதே இயேசுவே உம்முடல் உன்னத திருச்சபையானதே அந்த உடலின் அங்கங்கள் நாங்கள் என்பதை உணரச் செய்யுமே அந்த உடலின் அங்கங்கள் நாங்கள் என்பதை உணரச் செய்யுமே இயேசுவே உம்முடல் உன்னத திருச்சபையானதே இயேசுவே உம்முடல் வாழும் கடவுளின் திருமகனீர் என்ற பேதொரு சொன்னாரே நான் அன்பு செய்வது தெரியாதா என்று தவிப்புடன் வினவினாரே வாழும் கடவுளின் திருமகனீர் என்ற பேதொரு சொன்னாரே நான் அன்பு செய்வது தெரியாதா என்று தவிப்புடன் வினவினாரே பேதுரு போல பவுலை போல வாழ வரம் தாருமே நானும் முந்தன் உண்மை சாட்சியாய் வாழ்ந்திட அழைத்திடுமே இயேசுவே உம்முடல் உன்னத திருச்சபையானதே இயேசுவே உம்முடல் உடல் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நாளிலே மிக அருமையான விதத்திலே நாம் அன்னைக்கு இந்த நன்றி பலியை நாம் செலுத்தியிருக்கின்றோம். உண்மையாகவே நடைபெற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்க்கின்ற போது இறைவன் நம்மோடு இருக்கிறார், இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார் என்பதை
ஆழமாக உணர முடிகிறது. எனவே முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், இறைவன்தான் நம்மை வழிநடத்துகின்றார். இதுதான் நமது வாழ்வின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்விலும், நடைபெற்ற ஒவ்வொரு பணியிலும் இறைவன் உறுதுணையாக இருந்து இந்த இடத்தை இன்னுமாக கிறிஸ்டியான்பேட்டை மக்களுக்காக மட்டுமல்லாமல் இங்கே சுற்றி வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு பறைசாற்றக்கூடிய இடமாக மாற்றியிருக்கின்றார். எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த நாளிலே நன்றியை தெரிவிப்பதோடு, அன்னை மரியாள் அவள் தருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் இன்றைய நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் சிறப்பான விதத்திலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திலே நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரை பெற்று தந்தவர் முன்சிங்கனோர் ஐ. ஜான் ராபர்ட், வேலூர் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் தந்தையவர்கள் ஒவ்வொரு முறையும் அவரை சென்று பார்க்கின்ற போதும் ஒரு தனிப்பட்ட அன்பு எப்பொழுதுமே இருப்பதை என்னால் உணர முடிகின்றது. எப்படி இருக்கின்றாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதே வேளையிலே ஒவ்வொரு பங்கின் மீதும் அவர் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை என்பது அது உண்மையாகவே தனிப்பட்ட ஒரு அன்பாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நாளிலே தந்தை அவர்கள் மிக அருமையான விதத்திலே இந்த மறையுரையை நிறைவேற்றினார். நாம் எல்லாம் பார்த்திருப்போம், உடல் நோய்கள், மனநோய்கள். ஆனால் ஆன்மீகத்திலேயும் நோய் இருக்கிறது என்பதை நம்மால் இப்பொழுதுதான் கண்டுணர முடிகிறது. ஆன்மீகத்திலே கூட சில நோய்கள் இருக்கிறது. பக்திகளை நாம் செலுத்திவிட்டு, வத்தி காணிக்கை எல்லாவற்றையும் செலுத்திவிட்டு நமது வாழ்வு மாற்றம் பெறாத போது அது உண்மையாகவே ஒரு ஆன்மீகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு மாற்றமாக இல்லை. எனவே இவ்வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் நன்றி தெரிவிப்போம். தந்தை அவர்கள் ஆன்மீகத்திலேயும் நமக்கு நோய் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே நாம் பின்பற்றக்கூடிய அந்த பக்தி முயற்சிகள், இறைவனை நேசிப்பது என்பது நமது வாழ்வை அடிப்படையாக மாற்ற வேண்டும். வாழ்வை அடிப்படையாக மாற்றாமல் எப்படிப்பட்ட பக்தி முயற்சியை நாம் மேற்கொண்டாலும் அது உண்மையாகவே ஒரு உண்மையான மாற்றம் அல்ல. எனவே இந்த ஒரு கருத்து அருமையான ஒரு கருத்தாக தந்தையவர்கள் இன்று பகிர்ந்து கொண்டார். எனவே இவ்வேளையிலே இந்த கிறிஸ்டியான்பேட்டை இந்த பெருவிழாவிற்கு வந்து அன்னையினது ஆசிரியர் நிறைவாக நமக்கு தந்தமைக்காக தந்தையவர்களை போற்றுவோம். அதே வேளையிலே தந்தையவர்களுக்கு இந்த பங்கின் சார்பாக இந்த ஒரு பொன்னாடியை அணிவித்து மீண்டுமாக அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய குருக்கள், நமது சலேசிய குருவானவர் பால்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே இந்த பங்கிற்கு எந்த நிகழ்வென்றாலும் என்னை அழையுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி பல நேரங்களிலே பார்க்கின்ற போது இந்த பங்கிலே திருப்பலியை ஆற்றுவதற்கும் ஜெபிப்பதற்கும் எப்பொழுதுமே தயக்கம் காட்டாத ஒரு தந்தை. எனவே தந்தை அவர்களுக்கும் நமது அட்மினிஸ்ட்ரேட்டர், நமது பரிபாலகர் தந்தையினுடைய செக்ரட்டரி தந்தை அவர்கள் சிகாமணி அவர்கள், அவர் இங்கே பரிட்சயமானவர், ஏற்கனவே இங்கே பலவிதமான பணிகளை ஆற்றியிருக்கின்றார். எனவே தந்தை அவர்களுக்கும் நமது மாதா டிவி, நமது மறை மாவட்டத்தின் மாதா டிவி அதற்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய சுதர்சன் தந்தை அவர்கள் நமது நவநாள் திருப்பலிக்கும் வந்திருந்தார். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தைக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அனைவருக்கும் ஒரு பொன்னாடை அணிவித்து நமது மகிழ்ச்சியை வேளையிலே தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்னுமாக நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் விரைவாக நான் முடித்து விடுகின்றேன். சிறப்பான விதத்திலே அருட்கண்ணியர்கள், அன்னாள் சபை அருட்கண்ணியர்கள் பல நேரங்களிலே பல விதங்களிலே ஒத்துழைப்பை நல்கி இந்த விழா நல்ல முறையில் அமைப்பதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அருட்கண்ணியர்கள், குறிப்பாக சுப்பீரியர் சிஸ்டர் ஜெய்சீலி அவர்களுக்கும் அந்த குழுமத்தை சார்ந்த அனைத்து அருட்கண்ணியர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை வேளையிலே தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமது ஊர் பெரியவர்கள்,
உங்களுக்கு தெரியும், இந்த திருவிழா தொடங்குவதற்கு முன்பாக பலவிதமான நிபந்தனைகள், பலவிதமான கஷ்டங்கள், இதை எப்படி நடத்துவது என்பதை குறித்து பல விதங்களிலே ஆலோசித்துக் கொண்டிருந்தோம். அதனால்தான் யாரையும் அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும், நான் அழைத்தவுடனே வட்டாட்சியர் அழைக்கின்றார், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் இன்முகத்தோடு என்னோடு வந்து இந்த நிகழ்வு, இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெற வேண்டும், இந்த விழா ஒரு ஆசீர்வாதமான விழா என்பதை அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே உணர்ந்து எல்லா இடங்களுக்கும் வருகை தந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இன்று இந்த திருப்பலி பெருவிழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். எனவே எனக்கு பல விதங்களில் வழிகாட்டியாக இருந்த பல நல்ல உள்ளங்கள், ஊர் பெரியவர்கள், பேரை சொல்லி கொண்டிருந்தால் நிறைய போயிட்டே இருக்கும். எனவே இவ்வேளையிலே அனைவருக்கும் நான் இவ்வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் லாஸ்ட்ல கை தட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் கை தட்டுவது ரொம்ப லேட் ஆகுது. அதன் பிறகு அன்பார்ந்தவர்களே, டொனேஷன் கொடுத்த நல்ல உள்ளங்கள், இங்கே பார்க்கின்ற போது மிக அழகிய ஒரு வடிவமைப்பிலே இந்த ஷீட் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல நேரங்களிலே பலரை அணுகிய போது எல்லோருமே இன்முகத்தோடு அதை கொடுக்க முன்வந்தார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் இவ்வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுத்த யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தனிப்பட்ட விதத்திலே எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இந்த பணி இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது என்றால் அது நீங்கள் கொடுத்த அந்த உதவிதான். எனவே இவ்வேளையிலே அதற்கும், அதே வேளையிலே திருவிழா நல்ல முறையில் நடைபெறுவதற்கு டொனேஷன் கொடுத்த நல்ல உள்ளங்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்வேளையிலே நன்றியை எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக பாடகர் குழு மிகச் சிறப்பான விதத்திலே இந்த வழிபாடு அனைத்தும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். சோஃபி மற்றும் நோயல், சோஃபி சிஸ்டர், அவங்க சோஃபி அவர்கள் இந்த பிள்ளைகளை தனிப்பட்ட விதத்திலே அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த திறமையை அந்த பிள்ளைகளுக்கும் ஊட்டி வளர்க்கிறார். உண்மையாகவே அது ஆச்சரியமான ஒரு செயல். அவரது நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளைகளுக்காக தனி வகுப்புகளை நடத்தி இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையாகவே அது மிக உயர்ந்த பணி. எனவே இவ்வேளையிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நோயல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னுமாக அன்பார்ந்தவர்களே, பலவிதமான செலவுகளை எடுத்துக்கொண்டவர்கள், தேர் உபயம், கொடி அன்பளிப்பு, திருவிழா பூக்கள், வான வேடிக்கை அன்பளிப்பு என்று பல விதங்களிலே அவர்களே அந்த செலவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது வேதியர் அந்தோணியம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டாம். எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே அதை எந்த விதமான ஒரு முகசுழிவும் இல்லாமல் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடியவர். உண்மையாகவே அந்தோணியம்மா அவர்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு முறை நவநாள் நடைபெற்ற போதும் பல நேரங்களிலே பார்க்கின்ற போது அன்பிய பொறுப்பாளர்கள் எவ்வளவு கடினப்பட்டார்கள், எவ்வளவு அந்த ஒவ்வொருவரையும் அணுகின்ற போது எவ்வளவு கடினப்பட்டார்கள் என்பதை நான் உணர்கின்றேன். எனவே இவ்வேளையிலே உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக இளைஞர்கள், இளம்பெண்கள், மறிவளத்தை சுத்தம் செய்தவர்கள், உணவு கொடுக்க முன்வந்தவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பல நேரங்களிலே இளைஞர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழா நடைபெறுவதற்கு தங்களது உதவியை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் பீடச் சிறுவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்வேளையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்து நமது கரகோஷத்தை எழுப்புவோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இந்த கொடிமரம் நாம் பார்க்கின்றோம். சென்ற ஆண்டிலிருந்து இந்த கொடிமரத்தை நாம் பார்த்து வருகின்றோம். மிக அழகாக சென்ற வருடத்திலே அது முழுவதுமாக முற்று பெறவில்லை. இந்த வருடம் பார்க்கின்ற போது முழுமை பெற்று இன்னுமாக இந்த பணிகள் தொடர இருக்கிறது. எனவே இந்த சுரூபத்தை அவர் வடிவமைக்கின்ற போது வார்த்தை சொன்னார், தந்தை அவர்களே, இந்த மாதிரி ஒரு சுரூபம் எங்கேயுமே இருக்கக்கூடாது, அப்படித்தான் நான் நினைத்து கொண்டு நான் இந்த சுரூபத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று. எனவே திருவாளர் ஜார்ஜ் குளோரி, மிரியாலா பாலசாமி, ரெபேக்கம்மாள் இந்த குடும்பத்தாருக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். காரணம், அவர்கள் இந்த சுரூபத்தை வடிவமைத்திருக்கின்ற வேளையிலே
நிறைவான அருளை ஆசிரை மக்கள் ஒவ்வொரு முறை சந்திக்கின்ற போதும் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே இந்த குடும்பத்தாரை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே இந்த கொடிமரத்தை சுற்றி நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர்கள் சகாயம் லியோனி குடும்பத்தார். இன்னுமாக அந்த கிளாஸ் எல்லாம் அமைக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே அதையெல்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். எனவே இவ்வேளையிலே இந்த ஒரு உதவியை செய்த அந்த குடும்பத்தாருக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக மரிவளத்தை சுத்தம் செய்தவர்கள், குளத்தை தூய்மை செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி அமைப்பு மற்றும் ஷமினா இவற்றை எல்லாம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதே வேளையிலே இந்த இடத்திலே திருப்பலியும் மற்ற இந்த திருவிழாவும் நடைபெறுவதற்கு நிறைய பேர் காரணமாக இருக்கிறார்கள். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், டெல் ஆஃபீஸர்ஸ், அதே வேளையில் காவல்துறை சார்ந்த நண்பர்கள், இபி டிபார்ட்மெண்ட், வட்டாட்சியர் அவரை சென்று சந்தித்த போது பலவிதமான நிபந்தனைகளோடு இந்த விழா நடப்பதற்கு உறுதுணையாக இருந்தார். எனவே அவருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல இடங்களிலிருந்து வருகை தந்துள்ள குருக்கள், கன்னியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எந்த விதமான சிரமத்தையும் பாராமல் இங்கே வந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பூக்கள் எல்லாம் மிகச் சிறப்பான விதத்திலே அலங்கரித்திருக்கிறார்கள். சிஸ்டர் மற்றும் உத்திரியம் இவர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த பூக்களை அலங்கரிப்பதற்கும் இந்த ஆல்டரை டெக்கரேட் பண்ணுவதற்கும் மிக அருமையான விதத்திலே உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் இவ்வேளையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வேளையிலே அன்பார்ந்தவர்களே, இந்த ஷீட் அமைப்பதற்காக உதவிய திருவாளர் மரிய செல்வம் அவர்களை நான் இங்கே அழைக்கிறேன். அவர் மரிய செல்வம் இந்த ஒரு அமைப்பை அவர் சிறந்த முறையிலே உருவாக்கி, ஃபாதர் மைக்கேல் செங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பை கொடுத்தால் நன்றாக இருக்கும், அதைத்தான் அமைக்க வேண்டும் என்று பல விதங்களிலே என்னோடு தொடர்பு கொண்டு இந்த ஒரு அமைப்பை அவர் உருவாக்கி இருக்கின்றார். உண்மையாகவே நான் செய்த பணியை விட திருவாளர் மரிய செல்வம் அவர்களும் ஃபாதர் மைக்கேல் அவர்களும் மிகவும் பொறுப்போடு நடந்து கொண்டு இந்த ஒரு பணியை அவர்கள் இந்த ஒரு வடிவமைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இவ்வேளையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்கு இந்த பொன்னாடியை அணிவித்து எனது மனமார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்திலே நாம் அதை குறிப்பிட்டது எவ்வளவு என்றால் 1699 அவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம போட்டது. சாதாரணமாக போடலாம் என்று நினைத்தோம். ஆனால் அது எல்லோருமே வந்து பார்க்கிற ஒவ்வொருவருமே உற்சாகப்படுத்தினார்கள். ஃபாதர் ஃபுல்லாக போட்டுருங்க, ஃபுல்லாக முடிச்சிடுங்க, கண்டிப்பாக அன்னை மரியாள் உதவி செய்வாள் என்று மிக அருமையான விதத்தில் எல்லோரும் ஊக்கப்படுத்தினார்கள். எனவே இப்பொழுது நாம் பார்க்கின்ற போது இதை மிகவும் விரிவுபடுத்தி இருக்கின்றோம். எனவே இவ்வேளையிலே இந்த பணிக்காகவும் இன்னுமாக உங்களது உதவிகளை தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நமது மலை குளத்திலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே மிக அழகிய ஒரு ஃபவுண்டன், இம்மானுவேல் எலக்ட்ரிஷியன் இம்மானுவேல் அதை அமைத்திருக்கின்றார். எனவே இம்மானுவேலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் உணவு தயாரித்தவர்கள், உணவு பரிமாறியவர்கள், இளைஞர்கள், தன்னால்வ பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னுமாக என்னோடு அனைத்து நிலைகளிலும் நான் எதை சொன்னாலும் அதை உடனடியாக அவருக்கு சொல்லக்கூடிய நிலையிலே திருவாளர் ரகு அவர்கள் இருந்தார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த பணி நன்றாக நடைபெற வேண்டும், செய்ய வேண்டும் என்று என்னோடு எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர். எனவே திருவாளர் ரகு அவர்களுக்கும் இவ்வேளையிலே நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து செல்லக்கூடிய அந்த தருணத்திலே நாம் உண்மையாகவே ஒரு நல்ல உணர்வுகளை இந்த இடத்திலே பரப்புகின்ற போது அந்த உணர்வுகள் மற்றவர்களுக்கும் பிரதிபலிக்கின்றது. எனவே இவ்விடம் என்பது நமது உணர்வுகளையும் உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த அன்னையினது அருளை ஆசிரை பெற்று வாழ
உங்களுக்கு நான் இவ்வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அன்னை உங்களது வாழ்வில் என்றென்றும் நீடித்த அருளை ஆசிரை உங்களுக்கு வழங்குவார். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த வருடம் இந்த திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு எல்லா வகையிலும் உங்கள் அனைவரையும் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் வாழ்த்தி பாராட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இது அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக இருந்து இதை நிறைவாக செய்திருப்பவர் நம்முடைய பங்கு தந்தை. அவர் இந்த பங்கினுடைய நிலைகளை நிறைவாக புரிந்திருக்கின்றார். அதனால் இந்த பங்கை கடந்த 2 ஆண்டுகள் மேலாக நிறைவாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா தொற்று காலத்திலும் இவ்வளவு அருமையாக இந்த ஏற்பாடுகளை செய்து நமக்கு இந்த திருவிழாவை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருக்கும் அவரோடு சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக நாம் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து இந்த பொன்னாடை அவருக்கு நாம் மகிழ்ச்சியின் ஆடையாக போர்த்தி நாம் அனைவரும் கரம் தட்டி அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். அருமையாக பாடிய பாடல் குழுக்கள் உண்மையிலேயே கிறிஸ்டான்பேட்டை பாடல்கள் என்பது நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு தனிப்பட்ட சிறப்பிடத்தை பெறுவது என்று நமக்கு தெரியும். எனவே என்னுடைய சார்பாக நான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அந்த நற்கரணை பாடல் அந்த சூரமான ரட்ட சகோதரி மாதிரி பாடியிருந்தாங்க. அவ்வளோ அருமையாக மக்களை தியானிக்கின்ற வகையில் நீங்கள் பாடினீர்கள். எனவே தொடர்ந்து மக்களை தியானத்திலும் ஜபத்திலும் உங்கள் பாடல் வழியாக நீங்கள் அவரை அழைத்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கின்ற மற்ற ஊர்களிலிருந்து மற்ற வந்திருக்கிற அனைத்து பக்த கோடிகள் உங்கள் அனைவரையும் இந்த அன்னை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இதனுடைய வளர்ச்சிகள் இன்னும் நிறைவாக இருப்பதோடு நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியும் நிறைவாக வளர வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த லூர்து அன்னை நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி வருகின்ற காலங்களிலும் ஆண்டுகளிலும் இறைவனுடைய அருளை நமக்கு நிறைவாக பெற்று தருவாராக. எழுந்து நின்று இறை ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோ. அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அண்ணனுடைய சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை இறைப்பட்டதலோடு கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உள்ளவுடன் சோங் பெற்று வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மலையில் வாசம் செய்யும் லூர்து அன்னை
என் மனதில் கூடியிருக்கும் மரியன்னையே, மலையில் வாசம் செய்யும் லூர்தன்னையே, என் மனதில் கூடியிருக்கும் மரியன்னையே, ஆசை ஆசையாயோடி வந்தோம் அருள் நிறை தாயே, அன்புடனே எம்மை அழைத்திடுவாய் தாயே, எங்கள் தாயே, இறைவனின் தாயே, எங்கள் தாயே, மலையில் வாசம் செய்யும் லூர்தன்னையே, என் மனதில் கூடியிருக்கும் மரியன்னையே. நசரியல் குகையில் காட்சி தந்த தாயே, மாந்தத்தம் மனம் திருந்திட அழைத்தாயே, மசரியல் குகையில் காட்சி தந்த தாயே, மாந்தத்தம் மனம் திருந்திட அழைத்தாயே, இறைவிடாமல் வேண்ட சொல்லி இறைவன் இயேசுவின் வழியில் வாழ எமை பணித்தாயே, மலையில் வாசம் செய்யும் லூர்தன்னையே, என் மனதில் கூடியிருக்கும் மரியன்னையே, மலையில் வாசம் செய்யும் லூர்தன்னையே, என் மனதில் கூடியிருக்கும் மரியன்னையே.